ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐசஸ் ஜேர்னி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈத் உல் அதாவோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பக்ரீத்துக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டில் எல்லாம் சொல்கிறதுனால ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ புலிவலத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் செக் பண்ண வீட்டில் கொஞ்சம் க்ராசரிஸ் தான் இருக்குது அப்படின்னு, இல்லாத திங்ஸை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். ஃபைனலாக வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லனால ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் விட்டுட்டு, ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஞானம் டைலருங்கிற ஒரு கடை இருக்கும், டைலர் ஷாப்பு. அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும், அதுக்காக வந்திருந்தேன். லாஸ்ட் மினிட்ல தான் கொஞ்சம் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லூஸாக இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பிடிச்சிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது லிஸ்ட்டு போட்டு நான் நோட் பண்ணியிருந்தேன். அது எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணியிருந்தேன். ஸோ மந்தி பிரியாணி போடுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தேன், மைதா, கொஞ்சம் பிஸ்கட்டு அதெல்லாம் வாங்கியிருந்தேன், பேம்பஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் வீட்டில் இல்லாத க்ராசரிஸுமே வாங்கியிருந்தேன். சிக்கன் வாங்கியிருந்தேன், மட்டன் வாங்கியிருந்தேன், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன். வீட்டில் இருக்குது பட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன். மில்க்கு, அப்புறம் கேர்டு அந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேன். நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு போயிட்டா கொஞ்சம் வட்டலம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பேஸ்ட்டு மாதிரி அரைக்கிறதுக்கு. அதனால் பாதாமையும் முந்திரியும் ஊற வச்சுட்டேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டைக்கு 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 முட்டையில் தான் வட்டலப்பம் வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் முந்திரியும் இதையும் கணக்கு பண்ணி ஊற வச்சுட்டு வந்துட்டேன். ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சாலே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனியனையும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுட்டேன், தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் மெயினான வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கிச்சனை நான் ரொம்ப நீட்டாலாம் வச்சுருக்க மாட்டேன், இப்படி தான் இருக்கும் என்னோடய கிச்சன் பார்க்குறதுக்கு. எப்போதுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுருப்பேன், பட் ரொம்ப அப்படிலாம் டெக்கரேட்லாம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருப்பேன். இதுதான் என்னோடய கிச்சன். இதுக்கு நாள் நைட்லேருந்து தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டிஎம்எல் வீடியோ ஃபுல் vlog அப்படின்னா அது இதுதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போணுச்சு, எப்போதுமே இப்படி தான் போவோம். பட் நான் இதில் லாஸ்ட்டாக ஒரு 3-4 கிளிப்ஸை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா தூங்கி எந்திரிச்சோன்னே வீடியோஸ் எடுத்ததே நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணது, அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். என்ன ட்ரெஸ்ஸு வேர் பண்ணியிருந்தேன் எதுவுமே இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குக் பண்ணேன், சாப்பிட்டேன், தொழுதேன், அப்படியே வீடியோ தான், அது மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது வட்டலப்பம் வைக்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா பிளர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் பவுடரை நம்ம ஃபஸ்ட்டே சுகர் பவுடரு, அந்த ஆல்மண்டு பாதாம்லாம் போட்டிருந்தோம்ல, அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் இதை சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்லா பிளர் பண்ணிக்கோங்க. சுகரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கு 1 கைப்பிடி அளவு, 10 முட்டை எடுத்திருந்தால் 10 கைப்பிடி அளவு, அந்த மாதிரி தான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆல்மண்டு பேஸ்ட்டையுமே போட்டு நல்லா டர் பண்ணிவிட்டு, இதில் பிளர் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஃபுல்லாக நெய் கீ ஆட் பண்ணிவிட்டு, இந்த முட்டையோட அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வச்சு நம்ம குக் பண்ண வேண்டியதான். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் அகரகரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வட்டலப்பம் வைக்கிறீங்கன்னா குக்கரில் கூட வைக்கலாம். இதே ஸ்டெப் தான். ஸ்டாண்டு வச்சுட்டு கொஞ்சம் வாட்ரு வச்சுட்டு அது மேலே வட்டலப்பம் வைக்கிறத வச்சுருங்க. பவுலை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் போடாமல் வச்சு கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வேகமாக வைக்கணும். அப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், ஃபைனலாக ரெடி ஆகிடும் நல்லபடியாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அகரகரம் நான் செஞ்சுருந்தேன். எனக்கு அவ்வளோதுக்காக கலர்லாம் ஆட் பண்ண பிடிக்காது எனக்கு, ஏன்னா இது ரொம்பவே ஹெல்த்தி, அதனால் ஹெல்த்தியாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாலர் வந்து மாவு கலக்கிட்டேன் ஜாலருக்கு. ஸோ மைதா எடுத்துக்கிட்டேன், சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன், எல்லோ பவுடர் அதாவது டர்மரிக் பவுட்ரு, ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தூள் இருக்குல்ல, பெருங்காயத்தூள், பெருங்காயம் அதை வந்து சின்ன ஆனியனோட அதை அரைச்சி அதை ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மாவு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா வரும் அப்படிங்கிறனால அந்த மாவை வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வட்டலப்பம் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து வெந்திருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து குத்தி பாருங்கள், அது வந்து வெந்திருக்கா அப்படியா இல்லைன்னு வச்சு ஸ்டிக்கு வச்சு நம்ம அதில் குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வந்திருக்கும். ஒட்டாமல் வந்திருக்குன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டீ போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்ன தூக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்ட டீனா ரொம்பவே பிடிக்கும். நார்மலாகவே டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ இப்போ வந்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா என்னோட தொழுகையோட டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock. நான் 6:30 6 o'clock அப்படிலாம் வந்து நான் தொழுகைக்கு வந்து கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஆனா காய்ச்சி வச்சுட்டு வட்டலப்பம் வச்சுட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். தொழுகைக்கு போயிட்டு வந்து இடியாப்பமும் ஜாலர் முஸ்தாப்பம் மட்டும் அடித்து ரெடி பண்ண வேண்டியது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எல்லாமே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒவ்வொன்றுத்தையுமே பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. எனக்கு இது வந்து பிடிச்சதாக குக் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறதுல அதில் ஒரு திருப்தி, அதுதான் வந்து ஒரு பக்ரீத்தோட என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் மட்டன் ஆணத்தை வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு நான் வந்து டீ குடித்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாலர் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் வந்து ஜாலர் ஊற்றிட்டு நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டஃபிங்க்கு ஆனியன் சிக்கன் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கேரட்டு அந்த மாதிரிலாம் புதினாலாம் போட்டு அந்த உள்ளே வைக்கிற டஃபிங் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். பக்ரீத் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும். ஒரு 2 பேரை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய குவான்டிட்டியில் தான் வந்து செஞ்சுருந்தேன், தாராளமாக செஞ்சுருந்தேன். ஜாலர் முஸ்தப்பாவும் பர்ஃபெக்டாக டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினேன், ஒரு 2 hours மாதிரி தூங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போலலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுவைக்கு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பள்ளிவாசல். ஸோ பள்ளிவாசலோட வைபு வரதே பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுது முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பயான் கேட்டுட்டு. பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா சாக்லேட், ஐஸ்கிரீம், பேரிச்சம்பழம்னு கொடுத்துருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டுட்டு பயான் கேட்டுட்டு உட்காந்துருந்தோம். என்னால் வந்து குக் பண்ணுறதுனால பெருசாக வந்து ஹென்னாலாம் எதுவுமே போடல. எப்போதுமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் சொதப்படுற ஒரே விஷயம்னா அது ஹென்னா தான். எனக்கு செட்டே ஆகாது. பொறுமையாக அதை கையில் வச்சு அது நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமும் ஜாலர் முஸ்தப்பாவும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். மந்தி வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து மந்தி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் போடுறதுக்கு அந்த ஆனியனை வந்து டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நட்ஸை வந்து நான் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆனியனை போட்டு டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டாப்பிங்ஸ்க்காக. மந்தி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மந்தி மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே நானாக ரெடி பண்ணது தான். நானாக ரெடி பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா மந்தி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து 3rd டைம். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் சூப்பராக தான் செஞ்சுருந்தேன். நினச்சேன் மந்திலாம் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து செய்ய முடியுமா அதே டேஸ்ட்டுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் நான் இது ரொம்ப பிரியாணியை விட ரொம்ப சிம்பிள் டேஸ்டி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிபிஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு சைடிஷ்மே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த குக் பண்ணுறதை மட்டும்தான் நான் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டு ஃபோட்டோஷூட்லாம் நான் வந்து 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன். வீடியோஸ் கூட நான் வந்து எடுக்கலை. ஸோ ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ பக்ரீத்துக்கு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் குற்றாலம் போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருந்தோம்.
அதுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 2 அவுட்ஃபிட்டு இஜாஸ்க்கு. இஜாஸ் யார் அப்படின்னா என்னோடய சன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ட்ராலியில் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். என் ஹபி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஷால்லா குற்றாலோட விலாகு, ட்ரிப்பு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா வரும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாய்ஸ் கவர் கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து குற்றாலத்தில் தான் இருக்கேன். Day 1 Day 3 எல்லா விலாகுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் குற்றாலோட டீட்டெயிலான வீடியோட வரோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.